வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது இம்மசோதா மீது விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் நீட் பிரச்சனை தொடர்பான மாணவர் போராட்டம் இளையோர் ஆழ்மன உணர்வின் பிரதிபலிப்பை தவிர வெறுப்போ வன்முறையோ அல்ல என்றும் இளையோர் உணர்வை அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். விவாதங்களின் போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறித்து திரு ராகுல்காந்தி வெளியிட்ட சில கருத்துக்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆட்சேபித்தார். திரு ராகுல்காந்தி அவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சனை தொடர்பாக அமளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவை பிற்பகல் 2:30 மணி வரையிலும் பின்னர் 3 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு பின்னர் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இம்மசோதா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பொது தேர்வுகள் மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற விசாரணைகளை காலக்கெடு அடிப்படையில் பூர்த்தி செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள் சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்த மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா மீது அவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் பதிலளிக்கையில் நாட்டின் கலாச்சார மரபுகள் மற்றும் விடுதலை போராட்ட உணர்வுகளை மதிப்பதில் மக்களின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாட்டை இம்மசோதா பிரதிபலிப்பதாக கூறினார். சுதந்திர இந்தியாவின் முதல் நாளான 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 காலை 6:30 மணிக்கு வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை அகில இந்திய வானொலியில் முழுமையாக ஒளிபரப்பச் செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளிருப்பு கலைஞர்கள் திட்டத்தின் கீழ் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து கலை படைப்புகளை உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலை படைப்புகளை பார்வையிட்டார். பனாரஸ் மற்றும் கேரள சுவர் ஓவியங்களும் மைசூர் சுர்பூர் கலை படைப்புகளும் இதில் அடங்கும். இன்று உலக புலிகள் தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகிலேயே அதிக அளவில் புலிகள் உள்ள நாடு இந்தியா என்றும் புலிகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் புலிகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் வனத்துறையினர், விஞ்ஞானிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். புலிகள் இனத்தை பாதுகாக்க இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளுக்கு இயற்கையுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதான நாட்டின் தொன்மை கலாச்சாரமே அடிப்படை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகளை குறைக்கவும் உள்ளூர் சமூகத்தினரின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்தவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலக புலிகள் தின விழாவில் பேசுகையில், புலிகள் பாதுகாப்பு என்பது நாட்டின் ஒட்டுமொத்த பல்லுயிர் சூழலை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டதே தவிர புலிகள் இனத்துடன் மட்டுமே தொடர்புடையது அல்ல என்று கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து புலிகள் சரணாலயங்கள் குறித்து அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் சேகரித்து வழங்கும் வகையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சுற்றுலா இணையதளத்தையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்க உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. மக்களின் நேரடி பங்கேற்புடன் நாடு முழுவதும் 100 வாரங்களுக்கு நடைபெறவுள்ள விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தின் போது போதைப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கப்படும். இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர்கள் தலைமையிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் சமூக பேரணிகள் மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். மை பாரத் தொண்டர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், அரசு சாரா அமைப்புகள், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் இந்த இயக்கத்தில் பங்கேற்று போதையில்லா இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த இயக்கத்தில் இணைய விரும்புவோர் மை பாரத் இணையதளம் மூலமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், தொடர்ச்சியான முறையில் பங்கேற்கும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இயக்கத்தின் 50, 75 மற்றும் 100வது வாரத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினத்தில் பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு தொடக்கப் பள்ளி கட்டடத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, பள்ளிக் கல்வி இயக்குனர் திரு மோகன்குமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளையும் முதலமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசுக்கும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை அமைப்பிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயனடைவர். புதுச்சேரியில் நகரத்தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள குபேர் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன் குமார், திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், திரு நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் நகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டால் உரிமையாளர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து அதிகபட்ச அபராதம் விதிப்பதுடன் இனி மாடுகள் திருப்பித் தரப்பட மாட்டாது என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வைத்து சுகாதார முறையில் மாடுகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் இருந்து மீன்களை இறக்கும் பணியின் போது கழிவு மீன் சேமிப்பு அறையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் மீனவர் ஒருவர் உயிர் இழந்தார். மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார்.
புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.